இட்லி உப்புமாங்க நம்ம செஞ்சு வச்சுட்டேங்க. இதில் வந்துங்க எண்ணெய், கடுகு, தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிச்சுங்க. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்பூனே ஊற்றலாங்க. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தலைங்க, பச்சை மிளகா இப்படி ரவுண்டாக அறுத்து போட்டுக்கலாங்க. ஒரு பச்சை மிளகா போட்டாலும் கூட போதுங்க. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தலைங்க, ஒரு பச்சை மிளகா வதக்கி விட்டுங்க. மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுங்க. நம்ம இட்லி வந்து 3 இட்லி மிச்சம் இருந்ததுங்க. இந்த துணி போட்டு மூடிங்க. இட்லியை ஃப்ரீசரில் ஒரு 1/4 மணி நேரம் வச்சுருந்துங்க. நல்லா இட்லியை ஊற்றி விட்டுங்க. அப்புறம் லேசாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டுங்க நம்ம பரட்டி விட்டோம்னா நம்மளுக்கு இட்லி உப்புமா ரெடி ஆகிடுங்க. இட்லி வந்து தேங்காய் எண்ணெயில் தாளித்தா நல்லா இருக்குங்க. இதுக்கும் கூட நம்ம முந்திரி பருப்பு கூட போட்டுக்கலாங்க தாளிக்கிறதுங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு சின்ன குழிக்கரண்டி, சட்னி கரண்டியில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றினாலும் கூட உங்களுக்கு நல்லா இது உறிஞ்சிருங்க. இட்லி வந்துங்க எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தலைங்க, பச்சை மிளகா ஒன்று குறுக்க அறுத்து போட்டதுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் நறுக்கி போட்டதுங்க. அதை வதக்கிட்டுங்க. நம்ம இட்லி ஒரு 1/4 மணி நேரம் ஃப்ரீசரில் இப்படி துணி மூடி தான் வைக்கணுங்க, நேரடியாக வைக்கக்கூடாதுங்க. மூடி வச்சுட்டுங்க நம்ம வந்து எடுத்து நல்லா கையில் அப்படி ஊற்றி விட்டுங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடியும் எண்ணெய்க்குள்ளேயே ஒரு ஓரமாக போட்டுங்க. வெங்காயம் வதங்கின முன்னாடி அப்புறம் நம்ம இட்லி ஊற்றி போட்டுங்க. பொடி போட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டு கொஞ்சம் சூடு பண்ணணுங்க. சூடு பண்ணோம்னா நம்மளுக்கு மிருதுவாக வந்துடுங்க இட்லி பொடி. நம்ம செஞ்சு முடிச்சாச்சுங்க. ஏற்கனவே வீடியோவில் பெரிய இதாக இருக்குங்காட்டி வீடியோவுக்கு போயிடுச்சுங்க. அதனால் இப்போ சொல்லலான்ட்டு சொன்னேன்.